தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி உதவித்தொகை மற்றும் நிவாரண உதவி வழங்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. மழை பாதிப்பு பகுதிகளில் சீரமைப்பு பணிகளும் துரித கதியில் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தமிழகம் முழுவதிலும் பலத்த மழை பெய்து வருகிறது. மழை வெள்ளம் சூழ்ந்த இடங்களில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் நிவாரணப் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. வள்ளுவர் கோட்டம், தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீரை அகற்றும் பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் திருமதி ப. வளர்மதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு வழங்கினார். மேயர் திரு சைதை துரைசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னை அண்ணா நகர் பகுதியில் அமைச்சர்கள் திரு எஸ்.பி. வேலுமணி, திருமதி எஸ். கோகுல இந்திரா, மாநகராட்சி மேயர் திரு சைதை துரைசாமி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தினர். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ்.ஆர். விஜயகுமார், மாநகராட்சி ஆணையர் திரு விக்ரம் கபூர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர், மணலி, சின்ன சேக்காடு, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை இயந்திரங்களை கொண்டு அகற்றும் பணியில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு கே. குப்பன், வருவாய்த்துறை மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க ஆலோசனைகளை வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கந்தன்சாவடி, பள்ளிக்கரணை, ஒட்டியம்பாக்கம், பெருங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு கே. பி. கந்தன் பார்வையிட்டு சாலை மற்றும் மின்கம்பங்களை சீரமைக்கும் பணிகளையும் மழைநீரை வெளியேற்றும் பணிகளையும் துரிதப்படுத்தினார். காஞ்சிபுரம் நகராட்சிக்குட்பட்ட காமாட்சியம்மன் காலனி, ஜெம் நகர், செவிலிமேடு, திருப்பருத்தி குன்றம், முத்தியாள்பேட்டை உட்பட பல பகுதிகளில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு வாலாஜாபாத் பா. கணேசன், திரு வி. சோமசுந்தரம், மாவட்ட ஆட்சியர் திருமதி கஜலட்சுமி உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். தாழ்வான பகுதிகளில் வசித்தவர்கள் வெளியேற்றப்பட்டு சமுதாய கூடங்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திரிசூலம், ஜமீன் பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட 5 பேரின் குடும்பங்களுக்கு பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உதவித்தொகை மற்றும் நிவாரணப் பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் திரு ப. தன்சிங் வழங்கினார். சென்னை மாநகராட்சி நீலாங்கரை பகுதிக்குட்பட்ட குமரகுரு நகர், PNR அவென்யூ ஆகிய பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம், செஞ்சி, மரக்காணம், திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை, வானூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த மழை நீரையும் சாலையில் தேங்கிய தண்ணீரையும் வெளியேற்றும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் நகரில் உள்ள பெரிய காலனி, வண்டிமேடு உள்ளிட்ட இடங்களில் மழையால் சேதமடைந்த வீடுகளை விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி. வி. சண்முகம் நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி ஆறுதல் கூறினார். இதேபோல் தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன.